ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் எதுவும் நான் போடலை அப்படின்னாக்கா, நானும் உங்களை மாதிரி தான் எம்ஆர்பி வந்து கிடைக்கும்னு சொல்லி நினச்சிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஆட்டம் போட்டுட்டு படிக்காமல் எடுக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். நிறையா வீட்டில் ட்ரீம்ஸ் அண்ட் ஹோப்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. இது எனக்கு கன்ஃபார்ம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் மைண்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு இது மாற்றுற அளவுக்கு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு அக்செப்டன்ஸ் வந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் கன்ஃபார்ம் ஜாப் வந்து எம்ஆர்பி வந்து பொறுத்த வரைக்கும் ஜாப் வந்து கன்ஃபார்ம் கிடச்சிரும் தான். ஐ அக்செப்ட் தட். ஜாப் கன்ஃபார்ம் கிடச்சிரும். பட் ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொன்னாங்க. அந்த சர்டினேட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. எந்தளவுக்கு சர்டினாக வந்து ஜாப் கன்ஃபார்ம் கிடச்சிரும். பட் ஆனால் வந்து எப்போ கிடைக்குங்கிறது சர்டின் தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அவ்வளோ நாள் ஆச்சுனாக்கா நான் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து பிஜி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலாம் நான் டைமாகவும் அது வந்து பர்சனல் இஷ்யூஸ் அது வந்து ஊர்பட்டது இருக்குது போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து பிஜிக்கு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டு இப்போ ரெடி ஆகிருக்கேன். என்னோட ஒர்க் போனதுக்கப்புறம் எனக்கு மைண்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் மைண்டு நல்லா அக்செப்டன்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ அதான் இப்போ திரும்ப படிக்க உட்காந்துருக்கேன். 2 months வந்து டச்சே இல்லாமல் திரும்ப படிக்க உட்காரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் எடுத்து வச்சு உட்காந்தாக்கா ஏதோ ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப 19 சப்ஜெக்டையும் எடுத்து வச்சுட்டு திரும்ப பார்க்குறப்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஐனிசிட்டி 2026 மே மந்த் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கும். மே 19 போல் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இன்னும் எக்ஸாக்டாக இன்னும் 1 month இருக்குது. இந்த எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தாக்கா. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர்ஸ் அண்டு ஃபைனல் இயரில் ஓஜி சர்ஜரி மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். தேர்ட் இயர் எப்படின்னு தெரியல. தேர்ட் இயர் எஃப்எம் அந்த சின்ன ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் எந்தளவுக்கு என்னால் படிக்க முடியும்னு தெரியல. இதுக்கே ரொம்ப டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயரும் ஃபைனல் இயர் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஃபைனல் இயரில் ஓஜி சர்ஜரி மட்டும் படிச்சுட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு எழுதுவேன். பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தெரில. அவ்வளோதான். ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு நானே அப்டேட் பண்ணுறேன். நீ எப்படி ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கேன் நானும் சொல்கிறேன். என்னமோ ஓகேவா, பார்த்துக்கலாம். நல்லதாக நடக்கும், பார்ப்போம்.